இங்க சோழன், நிலா, பல்லவன், பாண்டின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே சேர்ந்து எப்படியாவது சேரனுக்கு இங்க ஜாதகத்தை ரெடி பண்றதுக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க இங்க நடேசன் கிட்ட ஜாதகம் ஏதாவது இருக்குமா இல்ல பிறந்த டைம் ஏதாவது தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டு பார்க்குறாங்க. ஆனா நடேசனும் எதுவுமே தெரியாம இருக்காரு. சொல்லப்போனா அவர் லாரி ஓட்டுனதுனால அவரோட ஒய்ஃப் அவர்கிட்ட எதையுமே தெளிவா சொல்லல. சொன்ன விஷயத்தையும் அவங்க ஞாபகம் வச்சுக்கல. அவரும் அந்த விஷயத்த மறந்துடுறாரு. அதனால வேற வழி இல்லாம இங்க எப்படியாவது இங்க சேரன் அண்ணன் எப்படி பிறந்தாரு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சோழன் ஒரு பக்கம் முடிவு பண்றாரு. அதனால எப்படியாவது சேரன் ஜாதகத்தை எடுக்கணும்ட்டு அவங்க ஒரு பக்கம் சேரன் பிறந்த அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்க போனது மட்டும் இல்லாம இங்க நடேசன்ட்ட கேட்ட ஒரு குறிப்பிட்ட டேட்டை வச்சு இந்த டேட்டுக்கு முன்னாடி சேரன் அப்படின்றவங்க பிறந்திருக்காங்களா, அவங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ அந்த ஆஸ்பத்திரியில் இருக்க கம்பவுண்டரும், தம்பி என்னப்பா இது இத்தனை வருஷம் அவளுக்கு கழிச்சு வந்து கேட்குறீங்க, இப்போலாம் அது இருக்கா இல்லையான்னு கூட தெரியாதுப்பா, முதல்லலாம் வந்து ரெக்கார்ட்லாம் கிடையாது, எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து பேப்பர் கட்டாக தான் கிடக்கும், வேணா ஒரு 2 மாதம் டைம் கொடுங்க, நான் வேணா தேடி பார்த்து சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சோழன் கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் இதை கேட்ட சோழனும், அண்ணே ரொம்ப அர்ஜென்ட்ண்ணே, ப்ளீஸ்ண்ணே எனக்கு இன்னும் 2 நாள் தான் டைம் இருக்குது, நீங்கள் எப்படியாவது தேடி கண்டுபிடிங்க, நான் பணம் எவ்வளோ வேணாலும் கொடுத்துறேனே அப்படின்ற மாதிரி இங்கே அவர் ஒரு பக்கம் பணத்தை தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட அந்த கம்பவுண்டரும், 2 நாள்லாம் ஆகாதுப்பா, என்னப்பா நீ 2 நாளில் கேட்டால் நான் எங்கேப்பா போகிறது அப்படின்ற மாதிரி அவர் கொஞ்சம் திணறாரு. ஆனால் அதை கேட்ட சோழனும், இங்கே பாருண்ணே நான் 10,000 கூட கொடுத்து தந்துடுறேன், ஆனால் எப்படியாவது என் அண்ணன் சோழன் பிறந்த அந்த டைமையும் டேட்டையும் மட்டும் எனக்கு கொடுத்துறேன், வேறு எதுவுமே வேண்டாம், தயவு செஞ்சு கொஞ்சம் டைரியில் தேடி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அவரும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரிஜிஸ்டர்லாம் பார்த்து தேட போகிறாரு. அவரும் ஸ்டோர் ரூம்குள்ளே போயிட்டு கிட்டத்தட்ட இங்கே ஒரு நாள் ஃபுல்லாக தேடி பார்க்குறாரு. அந்த நாள்லேயே ஃபுல்லாக கிடைக்கவே மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அவங்க சொன்ன மாதிரி அந்த 1 மாதத்துக்கான டைரி எடுக்கிறாங்க. எடுத்து அதில் தேடி பார்த்தா இங்கே பர்ஃபெக்டாக இங்கே சேரனோட பிறந்த டைமும் டேட்டும் இருக்குது. அதை நோட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் சேரனுக்கு கால் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் சேரன் வந்ததுக்கப்புறம் அவர் சொன்ன மாதிரியே 10,000 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு தான் அந்த டேட்டையும் நாளையும் கொடுக்குறாங்க. அப்போ சோழன் அதை வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்பா பிரச்சனை இல்லை, இதுக்கு மேலே நம்ம எப்படியாவது அண்ணனுக்கு ஜாதகத்தை எடுத்துடலான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தோட அவரும் உடனே நிலாவுக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. நிலா, அண்ணனோட பிறந்த டேட்டும் அதே நேரம் பிறந்த டைமும் கிடச்சிருச்சு, இதை வச்சு நான் ஜாதகம் எழுதிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட நிலாவும், பரவாயில்லைங்க நீங்கள் நினச்ச மாதிரியே இங்கே பர்ஃபெக்டான டைமையும் டேட்டையும் எடுத்துட்டீங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே உடனே சோழனும் நிலா கிட்ட பேசிட்டு காலை கட் பண்ணிட்டு அடுத்து பாண்டிக்கு கால் பண்ணுறாங்க. டே பாண்டி, என்னை வந்து கூட்டிகிட்டு போடா, நம்ம போய் கம்ப்யூட்டர் ஜாதகம் மாதிரி எழுதிட்டு வந்துருவோமா, இல்லை அப்படின்னு நல்ல ஜோசிக்காரரை பார்த்து ஜாதகம் எழுதிடலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ உடனே பாண்டியும், டேய் சோழா, கம்ப்யூட்டர் ஜாதகம்லாம் வேண்டாம்டா, ஜோசிக்கார்ட்ட கொடுத்து இந்த டேட்டுக்கும் இந்த டைமுக்கும் ஒரு ஜாதகத்தை எழுதி தர சொன்னால் ஒரே நாளில் எழுதி கொடுத்துருவாரு, அப்புறம் என்ன, அதுக்கப்புறம் அதை பொண்ணு வீட்டில் நம்ம கொடுத்துலான்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் டேரெக்டாக அந்த ஜாதகத்தை எழுதுறதுக்கு ஒரு ஜோசிக்காரரை பார்த்து கொடுத்துட்டு வராங்க. அப்போ அவரும் அந்த டேட்டையும் டைமையும் பார்த்துட்டு, தம்பி ஒரு நாள் ஆகிடும்பா, நாளைக்கு காலையில் வந்து ஜாதகத்தை வாங்கிக்கங்கன்னு சொல்லிட்டு இங்கே சேரனுக்கு ஜாதகத்தை கணிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த ஜாதகத்தை கணிக்கும் போதே அவருக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி சேரனோட பிறந்த நேரமும் பிறந்த நாளும் சுத்தமாக சரியில்லை அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த டேட்டை கணிச்சு இங்கே ஜாதகத்தையும் ரெடி பண்ணி வச்சிடறாரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் இங்கே சோழனும் பாண்டியும் அந்த ஜாதகம் எழுதுகிறவர்கிட்ட போயிட்டு ஜாதகம் ரெடி ஆகிடுச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ அந்த ஜோசியக்காரரும், தம்பி ஜாதகம்லாம் ரெடி ஆகிடுச்சுப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜாதகம் நல்லா தான் இருக்குது, ஆனால் இங்கே ஜாதகத்தில் இருக்கிற பையன் இருக்கிற இடம் சரியில்லைப்பா, அவன் இருக்கிற இடத்துல யாருக்கும் அவ்வளோ ஈஸியாக எந்த ஒரு நல்ல காரியமும் நடக்காது அப்படின்ற மாதிரி இங்கே இவர் ஒரு பக்கம் எக்ஸ்ட்ரா பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ இதை கேட்ட சோழனும், இங்கே பாருங்கள் நீங்கள் ஜாதகம் எழுதினா மட்டும் போதும், மற்றபடி இதுக்காக அது செட் ஆகலை இது செட் ஆகலாம் எங்களுக்கு சொல்ல தேவையில்லை, அதுக்கு நாங்கள் எக்ஸ்ட்ரா பணம் தர மாட்டோம், இப்போ நீங்கள் எழுதினதுக்கு மட்டும் எவ்வளோன்னு சொல்லுங்கள், அதை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த பணத்தை கொடுத்துட்டு ஜாதகத்தை வாங்கிட்டு அங்கேருந்து இங்கே சோழனும் இன்னொரு பக்கம் பாண்டியும் கிளம்புறாங்க. ஆனால் இதை பார்த்துட்டு இருக்க இந்த ஜாதகம் எழுதினரும், சரி என்னதான் இந்த பையனோட ஜாதகத்தை நீங்கள் எழுதி வாங்கிட்டு போனாலும் இந்த பையனுக்கு நல்ல காரியம்னு ஒன்று நடந்தால் அது ஒரு விபத்தில் தான் நடக்கணும், ஏன்னா மற்ற நல்ல காரியங்கள் நீங்கள் எத்தனை பேர் பார்த்து பண்ணி வச்சாலும் கண்டிப்பாக அவனுக்கு எந்த ஒரு நல்ல காரியமும் அமையாது, ஏன்னா அவன் ஜாதகத்தோட கட்டங்கள்லாம் அப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த ஜாதகக்காரர் புலம்பிட்டு உள்ளே போயிடுறாரு. அதுக்கப்புறம் இங்கே ஜாதகத்தை ஃபோட்டோ எடுத்து பொண்ணு வீட்டுக்கு ஒரு காப்பி அனுப்புகிறாங்க. ஆனால் அதே நேரம் பொண்ணு வீட்டு ஆளுங்களும், தம்பி நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வந்து மாப்பிள்ளையை நாங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேயே ஜோசிக்காரரை கூட்டிகிட்டு வந்து நாங்கள் ஜாதகத்தை பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி இங்கே சோழன் கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்ட சோழனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. உடனே இங்கே நிலா கிட்டையும் இன்னொரு பக்கம் பாண்டி கிட்டையும் நடந்த விஷயத்த சொல்லி எப்படியாவது அண்ணனை சம்மதிக்க வைக்கணும், ஏன்னா நாளைக்கு பொண்ணு வீட்டில் இருந்து அண்ணனை பார்க்க வராங்க, வந்தது மட்டும் இல்லாமல் இங்கே வச்சு அண்ணனோட ஜாதகத்தையும் கணிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு இங்கே சோழன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இதை கேட்டுட்டு வீட்டில் இருக்க நிலான்னு சொல்லிட்டு எல்லாருமே சேரனை
கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக சேரன் வேலையை விட்டு வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க வெயிட் பண்ண நேரத்தில் கரெக்டாக சேரனும் வேலையை முடிச்சுட்டு வராரு. இப்படி வீட்டில் எல்லாரும் ஒன்றா இருக்கிறத பார்த்துட்டு நிலா என்னாச்சுமா எல்லாரும் இன்றைக்கும் ஒன்றா இருக்கீங்க, ஏதாவது விசேஷமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே நிலா இருந்துக்கிட்டு அண்ணே நாளைக்கு காலையில் ஒரு நாள் மட்டும் நீங்கள் லீவ் சொல்லிடுங்கண்ணே, நாளைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது உங்களுக்கு அப்படின்ற மாதிரி இங்கே நிலா சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு இங்கே சேரணும் என்னம்மா சொல்கிறேன், எனக்கு என்ன வேலை இருக்குது, நான் எப்பவும் போல் சமைச்சு வைக்கிற வேலை தானே, அதை நான் சீக்கிரமாக முடிச்சுட்டே கூட போயிட்டு வந்துடுவோமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ உடனே சோழன் இருந்துட்டு அண்ணே நிலா சொன்னால் ஒழுங்காக கேளு, இப்படி தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்காது, நாளைக்கு ஒரு நாள் லீவ் போடணும் லீவ் போட்டுருணும் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இங்கே சேரன்கிட்ட பேசிட்டு எல்லாரும் அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் இங்கே சேரனுக்கு ஒன்றுமே புரியல. அவங்க பாண்டிக்கிட்ட போயிட்டு டேய் பாண்டி என்ன தாண்டா நடக்குது, நாளைக்கு நான் எதுக்குடா லீவ் எடுக்கணும், சொல்லப்போனால் வேறு ஏதாவது விசேஷமா, வானதி ஏதாவது வீட்டுக்கு வருதா, ஏன் வானதி வீட்டிலேருந்து சம்மந்தம் பேச வராங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு நிலாவும் கரெக்டாக சேரன் அண்ணனுக்கு சஸ்பென்ஸ் வைக்காமல் சொல்லணும்னு சொல்லிட்டு சேரனை கூப்பிட்டு எல்லார் வீட்டில் இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி சேரன் அண்ணன் உங்களுக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கோம், அந்த பொண்ணு வீட்டிலேருந்து நாளைக்கு உங்களை பார்க்க வராங்க, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான கரெக்டான பிறந்த டைமிங் டேட்டையும் நாங்கள் எடுத்துட்டோம், அதுவும் சோழன் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை எடுத்தார், அதுக்கப்புறம் நாங்கள் ஜாதகம் எழுதிட்டோம், அதனால் பொண்ணு வீட்டு ஆளுங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களை பார்த்துட்டு அடுத்தபடியாக இங்கேயே ஜோசிக்காரரை கூட்டிகிட்டு வந்து உங்கள் ஜாதகம் எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்க போகிறாங்க, கணிச்சு ஓகே ஆகிடுச்சுன்னா உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோன்னு சொல்லி நிலா சேரன்ட்ட சொல்கிறாங்க. அப்போ இதை கேட்ட சேரனும் என்ன நிலா சொல்கிற, இதெல்லாம் சரி வருமாம்மா, நம்ம வீட்டில் அதெல்லாம் சரி வராதுமா அப்படின்ற மாதிரி அவர் தட்டி கழிக்க பார்க்குறாரு. ஆனால் வீட்டில் இருக்கிற மற்ற எல்லாரும் சேரன்கிட்ட இங்கே பாருண்ணே உனக்காக நாங்கள் மெனக்கட்டி இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கோம், நீ கடைசி நிமிஷத்தில் எதுவும் கெடுத்து விட்டுறாத, ஒழுங்காக நாங்கள் சொன்ன மாதிரி கேளுன்னு சொல்லிட்டு சேரனை அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் இங்கே சேரனும் காலங்காத்தாலே எப்பவும் போல டிப்டாப்பாக ரெடி ஆகிட்டு வேட்டி சட்டை போட்டு நின்றுட்டு இருக்காரு. அப்போது அந்த இடத்துக்கு வந்த பொண்ணு வீட்டு ஆளுங்களும் இங்கே பொண்ணும் சேரனை பார்த்துட்டு ரொம்பவே பிடிச்சி போயிடுது, பையன் ரொம்ப பவ்யமாக இருக்கான், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. அதே நேரம் அங்கேருந்து வந்த பொண்ணுக்கு இங்கே சேரன் பண்ணுற பிஹேவியரும் ரொம்பவே பிடிச்சிருக்கு, அவங்க சேரன் கிட்ட தனியாக பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ பொண்ணோட அப்பா அம்மாவும் இருமா அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல உங்கள் 2 பேர் ஜாதகம் ஒன்றா சேருதாங்கிறத நம்ம செக் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஜாதகக்காரங்களை உட்கார வச்சு இங்கே பொண்ணோட ஜாதகத்தை பார்க்குறாங்க. பொண்ணோட ஜாதகம் நல்லா இருக்குது, அது ஒரு சுத்த ஜாதகம் அப்படிங்கிறத இங்கே இந்த ஜோசிக்காருக்கு அனுப்பிச்சு சொல்லிடுறாரு. அதே நேரம் இங்கே சேரனோட ஜாதகத்தை கொடுங்க அப்படின்ற மாதிரி சேரன் கிட்ட கேட்குறாங்க. உடனே இங்கே சேரன் இருந்துக்கிட்டு டே சோலா ஜாதகத்தை எடுத்து கொடுறா அப்படின்ற மாதிரி ஜாதகத்தை கொடுக்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜாதகத்தை இங்கே சோழனும் எடுத்து கொடுக்குறாங்க. அப்போது அந்த ஜாதகத்தை பார்த்த உடனே இங்கே ஜோசிக்காரு எல்லாரோட முகத்தையும் ஒரு மாதிரி வெறிக்க பார்க்குறாரு. பார்த்துட்டு இங்கே பாருங்கள் இந்த ஜாதகம் பற்றி நான் ஓப்பனாக சொல்லலாமா, எந்த இஷ்யூவும் இல்லை உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ உடனே நீலா இருந்துக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இதை கேட்டு இருந்த ஜோசிக்காரரும் இங்கே பாருங்கள் நீங்கள் கொடுத்துருக்க ஜாதகத்தில் பயங்கரமான ஒரு கண்டம் இருக்குங்க, அதுலேயும் குறிப்பாக இந்த ஜாதகக்காரன் இருக்கிற வீட்டில் பொண்ணுங்களே வராது, சொல்லப்போனால் இந்த ஜாதகக்காரன் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் இந்த ஜாதகக்காரனோட அண்ணன் தம்பிங்க யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் ஆகாது, ஏன்னா இந்த ஜாதகமே ஒரு அமைப்பு இல்லாத ஜாதகம், அவ்வளோ ஈஸியாக இந்த ஜாதகத்துக்கு பொண்ணு கிடைக்க வாய்ப்பே கிடையாது, இந்த ஜாதகத்துக்குன்னு பொண்ணு அமைஞ்சுதுன்னா சொல்லப்போனால் அந்த பொண்ணு இங்கே நிறைய நொந்து போய் கஷ்டப்பட்டு இங்கே இந்த ஜாதகக்காரரே அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்தால் தான் உண்டே தவிர மற்றபடி நீங்கள் எத்தனை பேர் என்ன தான் அரேஞ்ச் பண்ணி வச்சு இவருக்கு கல்யாணம் பண்ண ட்ரை பண்ணாலும் அது நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி இங்கே அந்த ஜோசிக்காரர் சொல்கிறாரு. இதை கேட்டு இங்கே சோழனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது, என்னங்க இது ஜாதகத்தில் இருக்கிறத சொல்லுங்கன்னா உங்கள் இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க. அப்போ அந்த ஜாதகக்காரரும் இங்கே பாருங்கள் தம்பி நான் இத்தனை வருஷம் ஜாதகம் பார்த்துருக்கேன், எனக்கு இது வரைக்கும் எல்லா ஜாதகத்தை பற்றியும் தெளிவாக தெரியும், ஆனால் இந்த ஜாதகக்காரத்தை பற்றி நான் தெளிவாக சொல்லிடுறேன் தம்பி, இது ரொம்பவே மோசமான ஜாதகம், அதுலேயும் குறிப்பாக இவர் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் உங்கள் யாருக்கும் கல்யாணம் ஆகாது, அப்படி கல்யாணம் ஆனாலும் நீங்கள் அந்த பொண்ணோட சேர்ந்து வாழ முடியாமல் போயிடும் தம்பி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பொண்ணு வீட்டாளங்களையும் கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதே நேரம் பொண்ணு வீட்டாளங்களும் நல்ல வேலை ஜாதகத்தை பார்த்தோம், இல்லைனா அவ்வளோதான் நம்ம பொண்ணோட வாழ்க்கையும் அதோகதியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் திட்டிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போது இதை பார்த்துட்டு வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆகிடுது. இங்கே சேரன் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு ரூமுக்கு போயிடுறாரு. உள்ளே போயிட்டு இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தோன்னா அந்த ஜாதகக்காரர் சொன்ன மாதிரியே நம்ம தம்பிங்களுக்கு கல்யாணம் ஆகாது, அப்போ நம்ம ஒரு முடிவெடுத்தாகணும்னு சொல்லிட்டு அவர் எதை பற்றியும் யோசிக்காமல் அடுத்த நிமிஷமாக ஒரு லெட்டர் எழுத ஆரம்பிக்கிறாரு. லெட்டர் எழுதி இந்த பக்கம் அந்த லெட்டரை எழுதி வைக்கிறாரு. எழுதி வச்சுட்டு டேய் தம்பிங்களா நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன்டா, ஆனால் இந்த வீட்டுக்கு அப்பப்போ நான் வந்து போவேன், நான் இங்கே இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல காரியம் எதுவும் நடக்காதுடா, அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இதை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எப்பவும் போல் இங்கே வேலைக்கு கிளம்புற மாதிரி துணியெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வெளியில் வேலைக்கு கிளம்புறாரு. இதை பார்த்துட்டு வெளியில் இருக்க எல்லாரும் செம்ம ஷாக் ஆகுறாங்க. அதே நேரம் இங்கே நிலாவும் அண்ணே ஏண்ணே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை நிலா அதான் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல, சரி நான் போய் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கஷ்டத்தையும் தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அவர் அங்கேருந்து வேகமாக கிளம்பி வேலைக்கு போகிறாரு. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் தான் இங்கே அந்த ரூமுக்குள்ளே வந்து பார்த்த பல்லவன் அந்த லெட்டர் எடுத்து பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகுறாங்க. அதை பற்றி வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையும் காட்டிட்டு அவங்க ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏன் சேரன் இப்படி ஒரு முடிவு எடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மொத்த குடும்பமும் கிளம்பி சேரனை பார்க்கறதுக்காக அந்த கான்ட்ராக்ட் ஒர்க் நடக்கிற இடத்துக்கும் போகிறாங்க. ஆனால் சேரன் அங்கே போயிட்டு ரொம்ப ஃபீலிங்காகவும் தனக்கு நடந்த விஷயத்தை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருக்காரு. அப்போது சந்தாவும் சேரன் அழுதுட்டு இருக்கிறத கவனிச்சுட்டு என்னாச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி அவங்க தான் சேரன் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அப்போது சேரனும் சந்தாக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் ஒன்றும் இல்லைம்மா இது ஃபேமிலி ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி அவங்க பேசி சமாளிக்க பார்க்குறாங்க.